ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் வாழைப்பூ காராமணி கூட்டு. இந்த ரெசிபி வந்து சாம்பார், ரசம், மோர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது எப்போயுமே வந்து சென்டரில் இருக்கிற இந்த நரம்பு மாதிரி இருக்க பாட்டும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காய தோல் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற எல்லா பூக்கள்லையுமே வந்து நரம்பு மாதிரி இருக்க பாட்டும் தோலையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். இது மாதிரி எல்லா பூக்கள்லையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வாழைப்பூ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணி இதில் போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் கருத்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த வாட்டர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வாழைப்பூ வந்து இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கிட்டு இந்த வாட்டர் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி வச்சு இந்த வாட்டரில் வச்சுருக்கும் போது அது பாருங்கள் கொஞ்சம் கூட கருத்தே போகாது. நான் காராமணி, ஒயிட் காராமணி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து குக்கரில் மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பருப்பு வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பருப்பு வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் காராமணியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது பயிர் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் வாட்டர் ஊற்றிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், 4 விசிலில் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இன்றைக்கி சீரகம் வந்து ஆட் பண்ணி, சீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கொத்த அளவுக்கு வந்து கறி லீவ்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 எடுத்து அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கவும் பச்சை மிளகாய் வந்து 4 கீரலாக போட்டு அதை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாய் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பாருங்கள், கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை, நல்ல ஒயிட்டாகவே அப்படியே இருக்குது. வாழைப்பூ வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. இதில் அதிகமான ஃபைபர் இருக்குது. பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வாழைப்பூ வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நார்மலாகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வந்து வாழைப்பூ வந்து நல்லா வதங்கி வரவும் இது கூட மசாலாஸ்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தூள் இருந்ததுன்னா அதில் 2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வாழைப்பூ நல்லா மசாலாஸோட மிக்ஸ் ஆகி வரவும் நம்ம வேக வச்சுருந்த காராமணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவும் காராமணியும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காராமணி வந்து ஆல்ரெடி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வாழைப்பூ வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
நெக்ஸ்ட் இது கூட வந்து புளிப்பு சுவைக்காக 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரவும் ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஒரு மிக்சிங் ஜாரில் வந்து 2 தேங்காய் சில்லும் 4 பல் பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரவும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ வந்து காரமணியோட நல்லாவே மிக்ஸ் ஆகி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இது டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டெல்லாம் நல்லா வற்றவும் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணவும் ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கார்னிஷ்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.